இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, விவசாயிகளுக்கு கூட்டுறவு சொசைட்டியில் வாங்கின கடன் தள்ளுபடி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு விவசாயிங்க அத்தனை பேர்த்துக்குமே. ஆனால் பட்ஜெட்டில் அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம விட்டுட்டாங்க. சரி, நம்ம கோரிக்கையை விட்டுக்கிட்டே இருந்தால் அவங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு செவி கொடுப்பாங்கன்னு நினைக்கலாம், செவி மடுப்பார்கள் அப்படி தானே சொல்லணும். அதுக்கு முன்னே இன்னொரு விஷயம், இந்த காவிரி நீர் பிரச்சனைக்காக தஞ்சாவூரில் கூட்டம் போட்டு பேசிகிட்டு இருந்த உதயநிதி ஒரு வார்த்தையை பெண்கள் பற்றி தப்பாக பேசிட்டாருன்னு சொல்லி இப்போ அரெஸ்ட் பண்ணாங்க. அதை கண்டித்து எல்லா மக்களுமே ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணலை. ஆனால் சில பேர் நாங்கள் திமுக கட்சியினர்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அப்புறம் அது அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க, போலீஸ் பஸ்ஸில் ஏற்றுனாங்க. ஒருத்தர் பஸ்ஸில் ஏறி அந்த படிக்கிட்டே நின்றுக்கிட்டு திமுக ஒழிகன்னு கத்துனார். அவத்தையே நின்ன போலீஸ்காரர் ஆச்சரியமாக பார்த்தாரு, என்னடா இது, அவங்களுக்காகவே கூட்டம் போட்டு அவங்களுக்காகவே பஸ்ஸெலாம் ஏறி ஜெயிலுக்கு போகிறாங்க, அப்புறம் திமுக ஒழிங்கிறாங்கிற மாதிரி அந்தளவுக்கு தெரியாதனமாக வர்ற பாமர மக்களையெல்லாம் இழுத்து போட்டுக்கிற கட்சியில் சேர்த்திக்கிட்டு நீங்கள் கொடுக்குற காசுக்காக அவங்க என்ன சொல்கிறோம் யாரை சொல்கிறோன்னு தெரியாமல் கூட பேசிகிட்ருக்காங்க. அவங்களாம் விவசாயிகள், தோழர்கள், விவசாயிகள். அப்போ நாங்கள் ஒரு பயிர் பண்ணுறோம், இன்றைக்கி கத்திரி செடியோ தக்காளி செடியோ வைக்கிறோம்னா அவங்களாம் வந்தால் தான் பார் போட்டு கொடுப்பாங்க, நிலத்தை ஓரமெல்லாம் கொத்தி கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கூப்பிட்டு அந்த மாதிரி ஒரு வேலையை வைக்கிறீங்க. அவங்க தவறுதலாக கூப்பிடுறாங்க. அது இன்னொருத்தர் என்ன சொன்னாராமா, கலைஞர் ஒழிகன்னு சொல்லி கூப்பிட்டாராமா, கோஷம் போட்டாராமா. இந்த மாதிரிலாம் நடக்குது. இப்போ நான் விவசாயத்துக்கே வருவோம். அதே அந்த விவசாயம் எதனால் கெட்டு போகுது, ஒவ்வொரு முறையும் ஒரு கட்சி கூட்டம் போடுறங்கிறீங்க, அப்புறம் எல்லாம் போயிடுறாங்க, அப்புறம் மறுபடியும் இன்னொரு கட்சி கூட்டம் போடுவாங்க, அவங்களே தான் போவாங்க. ஒன்றும் புதுசாலாம் எங்கேருந்தும் வரல. இதுலேயும் கோஷம் போடுவாங்க திமுக ஒழிகன்னு, அதே அந்த நபர்கள் அந்த கட்சியிலையும் போய் கோஷம் போடுவாங்க. சில பேர் கொள்கைவாதிகள், நாங்கள் திமுக கொள்கை, நாங்கள் அண்ணா திமுக கொள்கைன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள், அவங்க தான் மாற மாட்டாங்க. குறிப்பாக விவசாயிகள், பாமர மக்கள், வேலைக்கு போகிறவங்க, அன்னாடம் வேலைக்கு போனால் தான் சாப்பாடுங்கிற மாதிரி இருக்கிறவங்களாம் அப்பப்போ மாறிட்டு தான் இருப்பாங்க. இந்த கட்சிக்கு ஒரு நாள், அந்த கட்சிக்கு ஒரு நாள். அவங்கள பொறுத்தவரையிலும் அன்னைக்கு செலவுக்கு காசு வேணும் அப்படிங்கிறது ஒரே கொள்கை தான், வேறு கொள்கையில் அவங்களுக்கு கிடையாது. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது விவசாயிங்க அவங்களே சொந்தமாக உழைக்க முடிகிற வரலும் தான் உழைக்க முடியும். இப்படி அவங்கள பாமர மக்கள், அன்னாடு வேலைக்கு போகிறவங்களை நம்பி தான் விவசாயமே ஓடுது. அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணணுன்னா, விவசாயிகளை கொஞ்சமாவது தலையை விடணுன்னா நீங்கள் இந்த இடுபொருள்லாம் ஃப்ரீயாக கொடுக்கணும். அப்புறம் சொசைட்டி லோனை நீங்கள் கட்ட சொன்னால் கண்டிப்பாக ஒரு பக்கம் கடன் வாங்கி தான் கட்டுவாங்க. அந்த கடனை கட்ட முடியாது. ஒரு வெள்ளாமை எடுத்தால் மறுபடியும் அதில் பெருசாக லாபம் வருதோ வரலையோ அதையே வச்சு தான் அடுத்த வெள்ளாமை பண்ண வேண்டியதாக இருக்குது. தோட்டத்தில் மொத்தத்தில் தண்ணி இருக்கணும். தண்ணிக்காக நீங்கள் எங்களுக்கு அங்கங்கே அந்த வேஸ்ட்டாக போகுது தண்ணி, அதையெல்லாம் மழைநீர் தேக்க தொட்டி மாதிரி கட்டி எங்களுக்கு அப்பப்போ விட்டால் அது போர் தண்ணியும் குறையாது, கிணத்து தண்ணியும் கொஞ்சம் குறையாது, கொஞ்ச நாள் சேர்ந்து வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி நாங்கள் மழைநீர் தேக்க தொட்டி கட்ட சொல்லி கேட்டுக்கிட்டுருக்கோம். அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் போய் நோண்டினக்குள்ளேயே நோண்டிகிட்ருக்காங்களே, அவங்களெல்லாம் வர சொன்னால் இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. அவங்கள வரவழைச்சி விவசாயத்துலேயும் ஒவ்வொரு தோட்டத்துலேயும் இருக்கிற வேலையை செய்ய சொல்லணும். கவர்மெண்ட் பணம் கொடுக்கணும், தோட்டத்தில் இருக்கிற வேலையை அவங்க செய்யணும். இந்த மாதிரி கொண்டு போங்க கொஞ்சம், தயவு செஞ்சு விவசாயிகளை கஷ்டப்படுத்தாதீங்க. அப்புறம் ஒரு 3 ஆடு 4 ஆடு கொடுக்குறேங்கிறீங்க, எல்லா விவசாயிகளுக்கும் கொடுங்க. அது எரு சத்து, அந்த மாதிரி ஒரு மாடு கொடுத்தீங்கன்னா கூட இந்த இயற்கை உரத்தை வச்சு மக்கள் பயன்பெறுவாங்க. அப்புறம் இந்த விவசாயிகள் எவ்வளோ நாள் உழைக்க முடியுமோ அவங்களுக்கு சத்து இருக்கிற வரலும் உழைக்கிறாங்க. அப்புறம் கடைசியாக ரிட்டையர்மெண்ட் ஆகிடுறாங்க. எப்படின்னா வயசானாலுமே ரிட்டையர்மெண்ட்லாம் கிடையாது. அப்போது ஒரு மாடு இருந்தால் அதை அவுத்து கட்டு பிடிச்சி கட்டுன்னு சொல்லுவாங்க. பெரியவங்களாகிட்டால் மட்டும் சும்மாவே விட போகிறாங்க, அவங்களுக்கு மதிப்பில்லாமல் போயிடுது. இப்போ அரசாங்க வேலையில் இருந்தால் அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுன்னு நீங்கள் பென்ஷன் பணம் கொடுக்குறீங்க. ஆனால் விவசாயிங்களுக்கு எந்த பணம் இருக்குது?
எந்த பணம் கொடுக்குறீங்க? அதனால் விவசாயிங்களையும் மதித்து வயசாகிட்டால் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அவங்களுக்கும் கொஞ்சம் பென்ஷன் பணம்னு கொடுங்க. அப்போ தான் விவசாயம் செய்கிறவங்க அத்தனை பேரும் கொஞ்சம் முன்னுக்கு வர முடியும். தண்ணி இருக்கிறவங்க எப்படியும் அவங்க சமாளிச்சிடுறாங்க. முக்கியமான ஒரு வெள்ளாமை எடுக்கக்குள்ளே தண்ணி இல்லாமல் போயிடுது பாருங்கள், அவங்களாம் தரமட்டத்துக்கு போயிடுறாங்க. அப்புறம் நிறைய விவசாயமெல்லாம் வெறும் பொட்டல் கடை தான் கிடக்குது. ஏன்னா அங்கே ஒன்றுமே பண்ண முடியல, லாபம் எடுக்க முடியல. கடலக்காய் போட்டதெல்லாம் கடன் வாங்கி தான் கடலக்காய் போட வேண்டியதாக இருக்குது. மறுபடியும் அந்த கடனை கட்டுறதுன்னா அந்த கடலக்காய் வர்றதே இல்லை, வந்தால் தானே கடனை கட்ட முடியும். அதுக்கே அந்த கடலக்காய் வராது. இப்படி தான் கடனாளியாக வரதா இருக்குது ஒவ்வொரு விவசாயியுமே. அதனால் தயவு செஞ்சு கவர்மெண்ட்டு இதையெல்லாம் கூர்ந்து கவனிக்கணும்னு வேண்டிக்கிறோம். இந்த வீடியோவை, இந்த காணொலியை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். விவசாய பெருமக்களே, உங்களுக்காக தான் நான் பேசுகிறேன். நானும் ஒரு பெண் விவசாயி தான், அதனால தான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன், அனுபவத்தில் பேசுகிறேன். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு சொல்லுங்கள்.